ஹாய், நான் அதீப். ரியல்மி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரியல்மி 9i 5Gங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு எல்இடி ஃப்ளாஷும் வருது. ரியல்மியோட பிராண்டிங்கும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டோட்டலாக 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ராக்கிங் பிளாக்கு, மெட்டாலிக்கா கோல்டு. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் தான் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் சிம் கார்டு ஸ்லோட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் நம்மளால் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். அப்புறமா 1TBக்கான எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜோட சப்போர்ட்டும் இந்த ஒரு ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mmக்கான ஹெட்ஃபோன் ஜாக்கு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் ஃபோனோட கீழே வருது. 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 180 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு நோச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதிக ஃபோன்ஸ்லையுமே பஞ்சோல் டிஸ்பிளே தான் வருது. ஆனால் இங்கே நோச் டிஸ்பிளே கொடுத்தது சின்னதாக ஒரு டவுன்கிரேட் மாதிரி தெரியுது. 400 நிட்ஸ் தான் இதோட மேக்ஸ் பிரைட்னஸ் வருது. இந்த ஃபோன் வர ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதிக பிராண்ட்ஸுமே 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே 400 நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 9 5G பேண்ட்ஸுக்கான சப்போர்ட் இருக்குது. மாலி G57 தான் இதில் கொடுத்துருக்கிற GPU. LPDDR4X RAM டைப் தான் இதில் வருது. UFS 2.2 தான் இதோட ஸ்டோரேஜ் டைப்பு. அப்புறம் இந்த ஃபோனில் 5GBக்கான எக்ஸ்டெண்டர் ராமும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. Realme UI 3.0 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAhக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 187 கிராம் தான் வருது. 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அந்த 18 வாட்டுக்கான சார்ஜரும் நமக்கு பாக்ஸ்லேயே தராங்க. இந்த ஃபோனில் வர கேமரா பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் வருது. இந்த ஃபோனோட பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 வாட்டுக்கான சார்ஜர் வருது. USB to Type C சார்ஜிங் கேபிள், சிம் இஜெக்டர் டூலு, ஃபோன் கேஸு, டாக்குமெண்டேஷன், அப்புறமா ஃபோனோட டிஸ்பிளேக்கு மேலேயே ப்ரீ அப்டேட் ஃபிலிம் ப்ரொடெக்ஷனும் ஒட்டி தராங்க. இவ்வளோ தான் பாக்ஸ்க்குள்ளே வருது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 14,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 16,999 ரூபாய் தான் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் ரியல்மி ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. 1000 ருபீஸ்க்கான பேங்க் டிஸ்கவுண்ட்டும் இந்த ஃபோன்ஸுக்கு இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 12 மணிக்கு தான் இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர்த்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட் 13,000 ரூபாய்க்கும், 6GB வேரியண்ட் 15,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஒரு அஃபோர்டபுளான 5G ஃபோன் தான் இதுன்னு நம்ம வேணும்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான் நான் சொல்லணும். இந்த ஃபோனில் இருக்கிற 5G அப்படியே தள்ளி வச்சிங்கன்னா இந்த ஃபோன் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒர்த்து தான் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்குது இந்த ஃபோனில் இருக்கிற 5G தான். இவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த 5G ஃபோனை வாங்கணுமாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா Redmi Note 11 சீரியஸில் நல்ல ஃபோன்ஸ் இருக்குது. AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட், 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர், பெட்டர் கேமராஸும் அதில் வருது. அப்போ நீங்கள் அந்த ஃபோனை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே நீங்கள் ஃபோன் வாங்குறாருந்தா நீங்கள் 4G ஃபோனே வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்க போகிற ஃபோனில் 5G இருந்துச்சுன்னா அதோட அட்வான்டேஜாக எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோனில் 5G இருக்குங்கிற காரணத்தினால நீங்கள் அந்த ஃபோனை வாங்காதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் இன்னுமே 5G வரவே கிடையாது. அப்படியே வந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கிடைக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு 5G ஃபோனும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கிற ஃபோன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஃபோனை வாங்கலாம். இந்த ஃபோன் ஆக்சுவலாக ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இவ்வளோ தான் இன்றைக்கான இந்த வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே இன்ஸ்டாகிராம் வழியாக தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.